ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த ஸோ இந்த ஃப்ரீ செஷன் நான் வந்து எடுக்கும்போது எல்லாரும் யூஸ் பண்ண நினைக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே படிச்சு ஒரு அரசு பள்ளியில வந்து வேலை செய்யணும். ஏதோ ஏதோ என்னோட நாலேஜை நான் கேதர் பண்ணி நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் யூஸ் பண்ணிக்கங்க. மஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எல்லாரும் ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல இருந்துக்கோங்க ஒரு 1 hour மட்டும். ஏன்னா இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அனலைஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம இன்னைக்கு லாஸ்ட் டெமோ கிளாஸ் நீங்க பாத்துட்டீங்க. நம்ம வந்து ஜஸ்ட் சிலபஸ் மட்டும் கவர் பண்ணி போட்டுருந்துருக்கோம். பட் ஆனா இன்னைக்கு வந்து அந்த யூனிட் 1ல இருந்து யூனிட் 8 வரைக்கும் இருக்கிற ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே எடுக்கல, கவர் பண்ணல. ஒரு சில ஸ்லைட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி அதுல எக்ஸாம் ஓரியன்டா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், நம்ம எந்த மாதிரி ரெடி ஆகணும், எந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு செஷன் மோஸ்ட்லி தமிழ்ல தான் இருக்கும். ஸோ ஸ்லைட் எல்லாமே தமிழ்ல தான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் யாராவது இருந்தீங்கன்னா நீங்க இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இங்கிலீஷ் பிளஸ் தமிழ்ல நான் வீடியோ போட்டு வரேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நம்ம சார் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் கொஸ்டின் அந்த மாதிரி வராது சார். சரி சார். சார் இங்கிலீஷ் இப்போ இங்கிலீஷ் கிளாஸ் இங்கிலீஷ் இருக்குமா தமிழ்ல இருக்குமா சார்? இன்னைக்கு கிளாஸ் தமிழ்ல தான் இருக்கும். ஸ்லைடு எல்லாமே தமிழ்ல இருக்கும். தமிழா இருக்கும். ஸ்லைடு எல்லாமே ஸ்லைடு தான் தமிழா இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. ஒவ்வொரு யூனிட்ல ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ வந்து இங்கிலீஷ் வந்து டெலகிராம்ல போடுங்களா சார்? இன்னைக்கு நம்மளோட பக்கத்துல ஒரு 6000 ஃபாலோவர்ஸ் நம்ம ரீச் பண்ணிருக்கோம். ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஒரு தனி மனிதனோட ஒரு முயற்சினால வந்து இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு 6000 ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிருக்கோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்பதான் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes முன்னாடி தான் ரீச் பண்ணோம். மோஸ்ட்லி அது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால தான் முடிஞ்சுச்சு ஃபர்ஸ்ட். ஏன்னா என்னோட நாலேஜ் நான் ஒவ்வொன்றும் படிச்சு நான் உங்களை அப்லோட் பண்ணும்போது நீங்க அதை அப்ரிசியேட் பண்ணி நீங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்னும் மோட்டிவ் அதே மாதிரி எப்ப நோட்டிபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் முடியிற வரைக்கும் கண்டிப்பா உங்க கூட டிராவல் பண்றேன். நீங்களும் கண்டிப்பா வந்து டிராவல் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளவு எஃபர்ட் போடலாம். ஒன் மோர் திங், நான் நேற்று போட்ட வீடியோ இன்ஸ்டால ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த ஃப்ரீ கிளாஸ் இருக்கு, அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ 30,000 வியூஸ்க்கு மேல போயிருந்துச்சு. ஒரு 600 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து 600 பேருக்கு நான் நேற்று நைட் வந்து அப்படியே ஒன் பை ஒன்னா இண்டிவிஜுவலா லிங்க் வந்து ஷேர் பண்ணேன். அது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னா இவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்டா கேட்கறாங்களே அப்படின்றதுக்காக நான் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணேன். நீங்க லேர்னிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்க நிறைய பேர் கேட்டுக்கலாம், நிறைய பேர் சும்மா கேட்டிருக்கலாம். ஸோ இப்போ இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கிளாஸை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டவுட் செஷன்ல என்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் நோட் பண்ணி கேளுங்க. எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஹலோ ஹலோ, வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? கிளியரா? ஓகே ஓகே, தேங்க்யூ. மியூட் பண்ணுவோம், மியூட் பண்ணலாம். மியூட் ஆன் பண்ணா எல்லாரும் பேசும்போது ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். என்ன கொஸ்டின் கேட்டாலும் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அது கமெண்ட் அந்த பாக்ஸ்ல சொல்லுங்க. மெசேஜ் பண்றதுல பண்ணுங்க, நான் பார்த்து ரிப்ளை பண்றேன். எல்லாரும் பேச வேணாம். நம்ம கிளாஸ் ஒரு ஃப்ளோவா போகும்போது அப்படியே ஒரு இதாக முடிச்சிடலாம். மஸ்ட் எல்லாரும் நோட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். நீங்க எந்த அளவுக்கு கிளியரா இருக்கீங்க அப்படின்றத இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ இப்போ ஜாயின் பண்ணிருக்கீங்க, ஒரு 65 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க.
65 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களோட நாலேஜ் எப்படி இருக்கு, நீங்க எந்த அளவுக்கு உங்களோட இலக்கு நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நான் செக் பண்ணப்போம். டிஸ்கஸ் நம்ம கிளாஸ் முடிஞ்சதுக்கு லாஸ்ட்ல எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சார். என்னென்ன நீட் இருக்கோ உங்களுக்கு என்ன இருக்கோ அது எல்லாமே அதில் அப்போ கேளுங்க. நம்ம கிளாஸ் போகலாம். யூஜிடிஆர்பி பிசிக்கல் எஜுகேஷன் இன்னைக்கு மாடல் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். என்னோட பேர் வந்து ஐயப்பன் செல்வராஜ். கோயம்புத்தூர்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல உடற்கல்வி ஆசிரியராக இருக்கேன். இது நம்மளோட யூடியூப் சேனல் ஐசிஐஎஃப்எம். நம்மளோட யூடியூப் சேனல் ஐசிஐஎஃப்எம் மாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால நம்ம எந்த அளவுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ கவர் பண்ணுறோமோ அது ஃபுல்லாமே லாங் வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுவோம். நீங்க இந்த இது கூட யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பார்க்க முடியல அப்படின்னா இந்த இது கூட யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுவோம். அவங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, யூனிட் ஒன்ல இருந்து யூனிட் 8 இதுதான் சிலபஸ். யூனிட்டோட டைட்டில். ஸோ எல்லாரும் தயவு செஞ்சு பென் நோட் எடுத்து எழுதிக்கங்க. இந்த செஷன் ஃபுல்லாமே நான் கொஸ்டின் சொல்லுவேன், அதை நீங்க எழுதிக்கணும். நான் எதுக்குமே சூஸ்டா டெஸ்ட் மாதிரி எடுக்கல. ஸோ நம்ம ஸ்லைட்ல இருக்கிறது நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன், ஆன்சர் சொல்லுவேன். நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லைடு இந்த பிபிடி வந்து உங்களுக்கு பிடிஎஃபா நம்ம டெலிகிராம் குரூப்ல நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதிலே போடுவேன். ஸோ இப்போ இந்த 1 hour நீங்க எப்படி லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்றத நான் லாஸ்ட்ல செக் பண்ணணும். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாமே அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இது உங்களோட நீங்க அடுத்து இப்ப நம்ம கூட டிராவல் பண்ணணும், ஒரு இலக்கு நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுதான் அந்த 8 யூனிட். தமிழ் மீடியம் பசங்க யாராவது இருந்தீங்கன்னா சார் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிட் 1 உடற்கல்வியின் கொள்கைகள் மற்றும் வரலாறு. உங்களுக்கு தெரியும் பிரின்சிபல்ஸ் சார் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு மட்டும் போடுங்க சார். எனக்கு ஸ்லைடு தெரியல. யார் யார் பாட்டு நம்ம எல்லாருக்குமே ஸ்லைடு தெரியுது. லைக் நெட்வொர்க் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா மேபி தெரியாமல் இருக்கும். சார் மற்ற எல்லாரும் தெரியுதுல்ல, தம்ஸ் மட்டும் தெரியுது சார். தெரியுது சார். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்குமே தெரியுது சார். தேங்க்யூ. இது வந்து யூனிட் 1 யூனிட் 8 வரைக்கும் இருக்கு. தமிழ் மீடியம் உடற்கல்வியின் கொள்கைகள் மற்றும் வரலாறு. பிரின்சிபல்ஸ் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். உடற்கல்வியில் விளையாட்டு மேலாண்மை. உடற்கல்வியின் முறைகள். மெத்தட்ஸ் ஆஃப் உடற்கூறியல் மற்றும் உடலியங்கியல், அனாட்டமி அண்ட் பிசியாலஜி. இந்த யூனிட் 5 வந்து ஹாக்கி விளையாட்டு விதிகள் மற்றும் அளவீடுகள் போட்டிருக்கேன். அதுவும் தடகளம், ஓடுகள அளவீடுகள், இது ரெண்டுமே ஒரு யூனிட் தான். ஹாக்கி ஒரு கேம் மட்டும் சும்மா சாம்பிள் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம எல்லா கேமும் படிக்கும்போது ஒன்னொன்னா பார்ப்போம். இன்னைக்கு ஹாக்கியும் அத்லெட்டிக்ஸ்ல ஒரு சில மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். 6th ஒன் தேர்வு மற்றும் அளவீடு, டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட். 7th ஒன் நலக்கல்வி, ஊட்டச்சத்து மற்றும் விளையாட்டு காய மேலாண்மை. வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். லாஸ்ட் ஒன் இஸ் 8th விளையாட்டு உளவியல். இதான் யூனிட் 1ல இருந்து யூனிட் 8 வரைக்கும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. இப்ப இருந்து தனியா ஒரு நோட் போட்டு நீங்க எழுத ஆரம்பிக்கும் போது தான் அடுத்த ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ சார், இது ப்ரீவியஸ் இயர் வேறதா இல்லை இப்போ கரண்ட்ல தான் அப்லோட் பண்ணிட்டாங்களா? இதான் சிலபஸ். லாஸ்ட் இயர் வந்தது இல்ல, இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல சார். இது வந்து ஓகே. அந்த ஸ்டேட்டஸ் வந்து 100% இது வருமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே. நான் இதுக்குள்ள ஏதாவது ஸ்டேட்டஸ் இருக்கு. ஓகே. தேங்க்யூ. யூனிட் 1 இப்ப ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் முன்னாடி. இன்னைக்கு நம்ம படிக்க போறது கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அனலைஸ். ஒரு நம்ம பிடி எக்ஸாமுக்கு நம்ம எக்ஸாம்பிள் உட்காந்து எழுதும்போது எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வரும். மெயின்லி தமிழ் மீடியம் இப்ப யாராவது இருக்கீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா அதுல இருக்க வார்த்தைகள் நமக்கு புரியவே புரியாது. அப்படின்றதுக்காக தான் அதை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தமிழ்ல ஃபுல்லா எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம இங்கிலீஷ்ல கூட ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுப்போம், தமிழ்ல அந்த வார்த்தைகள் நமக்கு புரியவே புரியாது. தமிழ் மீடியமே படிச்ச பசங்க இருந்தாலுமே தமிழ்ல இருக்க வார்த்தைகள் நமக்கு புரியாது. ஸோ அதுக்காக தான் அந்த மெயின் திங்க தமிழ் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இப்ப எழுதும்போது அந்த வார்த்தைகள் என்ன, அதுக்கான மீனிங் என்னன்றது முதல்ல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நமக்கு ஈஸியா பண்ண முடியும். யூனிட் 1ல உடற்கல்வியின் கொள்கைகள் மற்றும் வரலாறு, பிரின்சிபல்ஸ் ஆஃப் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன்.
ஸோ உடற்கல்வி அப்படின்றது என்ன? அது ஒரு நம்ம கல்வியோட ஒரு அங்கம். பிரின்சிபல் என்னோட என்னோட வாய்ஸ் பிரேக் ஆச்சுன்னா மட்டும் சொல்லுங்க சார். போடுங்கல்ல, பாக்ஸ் சொல்லுங்க. பாக்ஸ் சொல்லுங்க கமெண்ட்ல. ஓகே சார். ஓகே. ஓகே. உடற்கல்வி உடற்கல்வின்றது கல்வியின் ஒரு அங்கம். இப்போ இப்ப இந்த ஸ்லைட் இருக்குன்னா இந்த ஸ்லைட்ல இருந்து இப்ப என்னால ஒரு 10 to 20 கொஸ்டின்ஸ் நினைக்க முடியும். ஸோ நம்ம அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் ஆகணும். ஒரு ஸ்லைட் நான் இந்த ஸ்லைடு ஒரு யூனிட்டுக்கு ஒரு ஸ்லைடு தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்லைட்ல இருந்து இப்ப 10 கொஸ்டின் நான் உங்களுக்கு எடுத்து போறேன். இன்னைக்கு 8 யூனிட் இருக்குன்னா 8 ஸ்லைட் இருக்கு. அப்ப 80 கொஸ்டின் நம்ம நல்லா லேர்ன் பண்ணிக்க போறோம். ஸோ இன்னைக்கு பேசிக்கே ஒரு 80 கொஸ்டின் நம்ம நல்லா லேர்ன் பண்ணும்போது அடுத்து ஒவ்வொன்றும் அப்கிரேட் ஆகும்போது அடுத்தடுத்து போகும்போது அந்த ஒவ்வொரு ஸ்லைட்ல இருந்துமே ஒரு கொஸ்டின்ஸ் ஒரு 10 20 கொஸ்டின் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு கடைசி எக்ஸாம் வரும்போது ஒரு நல்ல லேர்னிங் பிளஸ் ஈஸியா நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம போட்டு ஃபுல்லா மக்கப் பண்ண அவசியம் கிடையாது. இப்ப இதை நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் பாருங்களேன். அப்படியே கொஸ்டின் நம்பர் 1 போட்டு எழுதி வச்சுக்கோங்க. உடற்கல்வி என்பது கல்வியின் ஒரு அங்கமாகும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க, கல்வியின் ஒரு அங்கமாக திகழ்வது எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எழுதிக்கங்க. கல்வியின் ஒரு அங்கமாக திகழ்வது எது? உடற்கல்வி. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் நான் மாதிரி போடல. ஆன்சரை எழுதி வச்சுக்கோங்க. நீங்க சூஸ் பண்ணி போடுறத விட அந்த வேர்டை புரிஞ்சு வச்சுட்டு அதை டேரக்டா அப்ளை பண்றதா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா இதுவா அதுவா அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால இப்படி சொல்றேன். கல்வியின் ஒரு அங்கமாக திகழ்வது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உடற்கல்வி. ஸ்கிரீன் வேற யாரும் யூஸ் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிட்டீங்களா? கல்வியின் ஒரு அங்கமாக திகழ்வது எது? உடற்கல்வி. ஓகே. இது முழுமையான மனிதனை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. இதுல எப்படி கேட்கணும், முழுமையான மனிதனை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட செயல்பாடு எது? அதுக்கு ஆன்சர் உடற்கல்வி. கொஸ்டின் நம்பர் 2. ஒவ்வொரு ஸ்லைட்ல இருந்து 10 கொஸ்டின் நான் கொடுக்குறேன். எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9வது சைட்ல கொஸ்டின்ஸ் ஆன்சர் இருக்கும். 9வது சைட்ல கொஸ்டின்ஸ் ஆன்சர் இருக்கும். சார் செகண்ட் கொஸ்டின் இப்போ ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணுங்க சார். முழுமையான மனிதனை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட செயல்பாடு உடற்கல்வி. அந்த 80 கொஸ்டின்ல இருந்து நான் எப்படின்னா கொஸ்டின் கேட்கறேன், யார் கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். எந்த அளவுக்கு உங்களோட மோட்டிவ் அடுத்து எப்படி போகுது அப்படின்றத இப்ப நம்ம செக் பண்ணிடலாம். சார் அந்த கொஸ்டின் என்ன தடவை சொல்லுங்க சார். செகண்ட் கொஸ்டின் முழுமையான மனிதனை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட செயல்பாடு உடற்கல்வி. முழுமையான மனிதனை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது எது? உடற்கல்வி. உடற்பயிற்சியின் மூலம் உடல், மனம் மற்றும் சமூக வளர்ச்சி அடைகிறது. இதுல இருந்து எப்படி கொஸ்டின் வரும்னா, உடற்கல்வி என்பது உடல், மனம் மற்றும் டாஸ் வளர்ச்சியை உருவாக்குறது. இப்ப இந்த மூணுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். உடற்கல்வினா உடல், மனம், சமூக வளர்ச்சி. இது மூணுமே வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் இப்படி கேட்பாங்க, உடற்கல்வி என்பது உடல், மனம் மற்றும் டாஸ் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. சமூக வளர்ச்சி. அப்படி பார்த்து எழுதிக்கங்க. உடற்பயிற்சியின் மூலம் உடல், மனம் மற்றும் டாஸ் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. சமூக வளர்ச்சி. கல்வியின் அங்கம். உடற்கல்வி அப்படின்றது ஒரு முழு மனிதனோட கல்வியோட ஒரு பகுதி. நம்ம பிசிக்கல் எஜுகேஷன் வந்து ஒரு கல்வியோட முழு பகுதி தான். ஏன்னா நம்ம யார் கூட வேணா கம்பேர் பண்ணலாம். நம்ம வந்து எல்லா சிலபஸ் எல்லா சப்ஜெக்ட்லயுமே நம்ம இருப்போம். அது வந்து எப்படி சொல்றாங்கன்னா, உடற்கல்வி அப்படின்றது ஒரு முழு கல்வியின் ஒரு பகுதி. 4th கொஸ்டின், உடற்கல்வி என்பது முழு டாஸ் பகுதியாகும் அப்படின்னு கேட்டா கல்வியின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். உடற்கல்வி என்பது முழு டாஸ் ஒரு பகுதியாகும், கல்வியின் ஒரு பகுதியாகும். தேர்ட் கொஸ்டின் கேட்டேன், உடற்கல்வி என்பது உடல், மனம் மற்றும் டாஸ் வளர்ச்சி ஊக்குவிக்கிறது. சோ இதே கொஸ்டினை இப்படி திருப்பி கேட்பாங்க, உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கான வழிமுறை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்? உடற்கல்வி.
அடுத்த கொஸ்டின், உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கான வழிமுறை எது? உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கான வழிமுறை எது? உடற்கல்வி. உடற்பயிற்சி. உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கான வழிமுறை. கீழே நிறைய இந்த உடற்கல்வியை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மெயின் திங் ஒரு 4 இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஜேபி நாஸ் சொன்னது இது ஒரு உடற்பயிற்சியா சார்? உடற்பயிற்சி. சார் 5th கொஸ்டின் மட்டும் ரீட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கான வழிமுறை எது? ஆன்சர் உடற்கல்வி. ஹலோ, உடற்கல்வி. உடற்கல்வியா உடற்பயிற்சியா சார் ஆன்சரு? உடற்கல்வி. ஓகே ஓகே, தேங்க்யூ. இந்த ஜேபி நான் சொன்னதுக்குலாம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கங்க. இது எப்படி கேட்பானா, உடற்கல்வியின் நோக்கம் முழு மனிதனை உருவாக்குவது என்று கூறியவர் யார்? ஜேபி நாஸ். ஜேபி நாஸ் என்ன சொன்னார், அவரோட கருத்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நீங்க உடற்கல்வியின் நோக்கம் முழு மனிதனை, இந்த முழு மனிதனை அப்படின்ற வேர்டு இருந்துச்சுனாலே ஜேபி நாஸ் அப்படின்னு உடனே போட்டுருணும். உங்களுக்கு நீங்க நோட் பண்ணிக்கலாம். இது 2 கொஸ்டினா சொல்றேன். உடற்கல்வியின் நோக்கம் முழு மனிதனை உருவாக்குவது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டா ஜேபி நாஸ். ஜேபி நாஸுடைய உடற்கல்வி பற்றிய கருத்து என்ன? முழு மனிதன் உருவாக்குவது. சார் இது அப்படியே பிடிஎஃப் சென்ட் பண்ண முடியுமா? இது பிடிஎஃபாவும் நம்ம டெலிகிராம் குரூப்ல வரும். சார் டெலிகிராம் குரூப் அது என்ன டீடைல் சார்? டெலிகிராம் குரூப் டெலிகிராம் லிங்க் கேக்குறாங்க சார். அது எவ்வளவு? வாட்ஸ்அப் குரூப் போடலாம். வாட்ஸ்அப்ல போட்டுருவோம் சார். ஏன்னா நம்ம யூடியூப் சேனல்ல நீங்க பயோல பார்த்தீங்க இருக்கும், இன்ஸ்டால பயோல பார்த்தீங்கன்னா இருக்கும். டெலிகிராம் லிங்க் வாட்ஸ்அப் குரூப்பா? ப்ளீஸ் சார், கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டவுட் தான் கிளாரிஃபை பண்ணுவோம் சார். டைம் இல்ல, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஜேபி நாஸ் சொன்ன கருத்தை நீங்க 2 நோட் பண்ணிக்கணும். அவர் ஒரு முழு மனிதனை உருவாக்குறத அதுதான் உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. முழு மனிதன்ற வேர்டு வந்தாலே ஜேபி நாஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கணும். உடற்கல்வியோட நோக்கம் முழு மனிதன் உருவாக்குகிறது. ஒரு உடற்கல்வியோட நோக்கம் ஃபிட்னஸோட மெயின் இம்பார்ட்டன்ட் ஒரு முழு மனிதனை உருவாக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. எழுதிக்கங்க. உடற்கல்வியின் நோக்கம் டேஸ் மூலம் முழு மனிதனை உருவாக்குவது. உடற்பயிற்சி இதுக்கான ஆன்சர். உடற்கல்வியின் நோக்கம் டேஸ் மூலம் முழு மனிதன் உருவாக்குவது. உடற்பயிற்சி. 8th question. அதோட அதுக்கு ஈக்குவலான ஒரு வேர்ட் இருக்கு, அதுக்கு நேம் சொல்லுவாங்க. இது மெயினா கேட்கலாம். ஸோ பிசிக்கல் எஜுகேஷன், அதுக்கான ஈக்குவல் வேர்டு என்ன? பிசிக்கல் ட்ரைனிங். இந்த ஒரு ஸ்லைட்ல இருந்தா நான் இந்த 10 கொஸ்டின் எடுத்திருக்கேன். பிசிக்கல் எஜுகேஷன் மற்றொரு சமமான பெயர். பிசிக்கல் எஜுகேஷன் மற்றொரு சமமான பெயர் பிசிக்கல் ட்ரைனிங். யூனிட் 1ல இருந்து இப்ப நான் இந்த ஸ்லைட்ல இருந்து இத்தனை கொஸ்டின் சொல்றேன் அப்படின்னா இது இதோட மட்டும் தான் இதுதான் முடிஞ்சிச்சு யூனிட் 1 அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு ரொம்ப டெப்தா போகும். ஒரு ஸ்லைட்ல இருந்து 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் எடுக்க முடியும்னா அப்ப எவ்வளவு நம்ம லேர்ன் பண்ணலாம்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 1ல இருந்து மட்டும் இந்த கொஸ்டின் எழுதிட்டீங்களா? பிசிக்கல் எஜுகேஷன் மற்றொரு சமமான பெயர். தேங்க்யூ. பிசிக்கல் ட்ரைனிங். லாஸ்ட் ஒரு கொஸ்டின்ல இருந்து கடினமான உழைப்பை வெளிப்படுத்த நமக்கு தேவை என்ன?
ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரா இப்போ நம்ம பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரா இருக்கோம். நம்ம கடினமான உழைப்பை வந்து நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? பிசிக்கல் ட்ரைனிங். குட் சார், சூப்பர். குட் சார், சூப்பர். பிசிக்கல் இதுக்கான ஆன்சர் வந்து பிசிக்கல் ட்ரைனிங். முடிஞ்ச அளவுக்கு டைப் பண்ணி கமெண்ட் போடுங்க, நான் பார்க்குறேன். எல்லாருமே ஒரே நேரத்தில் பேசலாம். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். இந்த யூனிட் 1ல இருந்து லாஸ்ட் கொஸ்டின். கடினமான உழைப்பை வெளிப்படுத்த நமக்கு தேவையானது எது? பிசிக்கல் ட்ரைனிங். யூனிட் 2 போலாமா? யூனிட் 2 உடற்கல்வியில் விளையாட்டு மேலாண்மை. தமிழ்ல நான் சொல்றேன். உடற்கல்வியில் விளையாட்டு மேலாண்மை. இங்கிலீஷ்ல ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் பிசிக்கல் எஜுகேஷன். இந்த பிரசன்டேஷன்ல விளையாட்டு மேலாண்மை அப்படின்றது ஒரு கலை மற்றும் அறிவியல் ஆகும். இது வளங்கள் மற்றும் மனிதர்களை ஒருங்கிணைத்து திட்டமிட்டு இலக்குகளை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதுல ஒரு மெயின் 4 பார்ட் இருக்கு. அமைப்பு, நிகழாக்கம், மதிப்பீடு, திட்டமிடல். இதுல இருந்து இப்ப எப்படி கொஸ்டின் கேட்பாங்க நான் சொல்றேன். கலை மற்றும் அறிவியல் மேலாண்மையை உருவாக்குவது எது? இந்த கொஸ்டின் சொல்லுங்க. கலை மற்றும் அறிவியல் மேலாண்மையை உருவாக்குவது எது? உடற்கல்வி, விளையாட்டு. ராமலதான் சார் ஒரு மீட்டிங் பண்ண. ஆமாம் சார். இல்லை நாம தான் ஒரு மீட்டிங், ஆன்லைன் மீட்டிங். எஸ் சார். ஒரு 1/2 hour ஆகும் சார், வந்து கூப்பிட்றேன். சார் கேக்குதா? தேங்க்யூ. கலை மற்றும் அறிவியல் மேலாண்மை உருவாக்குவது உடற்கல்வி, விளையாட்டு. வளங்கள் அதுக்கோட ஆன்சர் வந்து விளையாட்டு, உடற்கல்வி, விளையாட்டு. கலை மற்றும் அறிவியல் மேலாண்மையை உருவாக்குவது எது? உடற்கல்வி, விளையாட்டு. சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார். 2019 நான் எத்தனை தடவை கேட்பேன் சார் ஆன்சர். இது கிளாஸே கிடையாது, நாளையில இருந்து ஆரம்பிக்குது. இப்ப 70 பேர் இருக்காங்களா, குரூப் ஓபன் பண்ணி 30 பேருக்கு கொண்டு வந்து அதுதான் காசு வேஸ்டா கட்டினாலுமே அவன் என்ன பண்ணுவான், நண்பர்னு சொல்லி அவன் எங்க அந்த சார் 2019 கொஞ்சம் அட்மின் பார்த்து மீட் போட்டுருங்க சார். சார் கொஞ்சம் ஆன்சர் ரிப்பீட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन சொல்லிட்டேன். கலை மற்றும் அறிவியல் மேலாண்மை உருவாக்குவது விளையாட்டு மேலாண்மை. உடற்கல்வி, விளையாட்டு ஆன்சர். செகண்ட் வந்து வளங்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு. வளங்கள்
மனிதர்களை ஒருங்கிணைத்து திட்டமிட்ட திட்டமிட்ட இலக்குகளை இலக்குகளை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது எது? விளையாட்டு மேலாண்மை. வளங்கள் வளங்களை மற்றும் மனிதர்களை ஒருங்கிணைத்து திட்டமிட்ட இலக்குகளை இலக்குகளை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது விளையாட்டு மேலாண்மை. இந்த கொஸ்டின் இந்த அப்படியே கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. விளையாட்டு மேலாண்மை ஒருங்கிணைத்து திட்டமிட்டு திட்டமிட்டு இலக்குகளை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. விளையாட்டு விளையாட்டு மேலாண்மை மேலாண்மை சொல்லுங்க சார். கொஸ்டின் வந்து ரெண்டா கேட்பாங்க. வளங்கள் வளங்கள் மற்றும் மனிதர்களை ஒருங்கிணைத்து திட்டமிட்டு திட்டமிட்டு இலக்குகளை இலக்குகளை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது எது? விளையாட்டு வாய்ஸ் பிரேக் ஆகி சார். அப்படி கூப்பிடுறாங்க. இது ஒரு கொஸ்டின் ரிப்பீட் பண்ற மாதிரி கேட்டாங்க. உங்களுக்கு கதை தட்டுறாங்க. சார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் என்ன வர சொல்லுங்க சார். விளையாட்டு மேலாண்மை. விளையாட்டு மேலாண்மை. ஓகே சார். ரொம்ப டவுனா கேட்குங்க. சொல்லுங்க சார். நல்லா பூரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. விளையாட்டு மேலாண்மை அப்படின்றது ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எதெல்லாம் ஒருங்கிணைத்து திட்டமிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வளங்கள் மனிதர்களை ஒருங்கிணைச்சு ஒரு திட்டமிட்ட இலக்குகளை அடையிறத நோக்கமா இருக்கும். இதுதான் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. இதுக்கான ஆன்சர் விளையாட்டு மேலாண்மை தமிழ்ல. இந்த கொஸ்டின் எப்படி பண்ணுவாங்கன்னா டேஸ் மற்றும் அதாவது விளையாட்டு மேலாண்மை டேஸ் மற்றும் டேஸ் ஒருங்கிணைத்து திட்டமிட்டு இலக்குகளை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அப்ப அந்த வளங்கள் மனிதர்கள்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பாயிண்ட் மஸ்ட் எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் 4 முக்கியமான அமைப்பு இருக்கு. விளையாட்டு மேலாண்மையில அமைப்பு, ஒரு குழுவா அமைக்கிறது, நிகழாக்கம், செயல்படுத்துறது, மதிப்பீடு, திட்டமிடல், பிளான். இந்த 4ஐயும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 4ஐயுமே கூட கேட்கலாம். 4ல 3 ஏதாவது கொடுத்துட்டு 1 என்னன்னு கேட்கலாம். விளையாட்டு மேலாண்மை உடற்கல்வியில் விளையாட்டு மேலாண்மை இருக்கு 4 மெயின் பாயிண்ட். கீழே இருக்க பாயிண்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு கிளியரா தெரியுதான்னு தெரியுல. ஒரு திறமையான விளையாட்டு வீரரை உருவாக்குவதில் கட்டுப்பாடு முக்கியமானது என்பதை வலியுறுத்தி அறிவுறுத்துபவர் மேலாளர் ஆவார். மேலாளர் என்பவர் யார்? ஒரு திறமையான விளையாட்டு வீரரை உருவாக்குவதில் கட்டுப்பாடு முக்கியமானது என்பதை வலியுறுத்தி அறிவுறுத்துபவர் மேலாளர் ஆவார். பள்ளிகளில் விளையாட்டு குழுவின் தலைவர் தலைமை ஆசிரியர் ஆவார். சார் இதுக்கு முதல் சொன்ன கொஸ்டின் மட்டும் என்ன சொல்லுங்க சார். இப்ப சொன்னது ஒரு திறமையான விளையாட்டு வீரரை உருவாக்குவதில் கட்டுப்பாடு முக்கியமானது. ஒரு ஸ்போர்ட்ஸ் கட்டுப்பாடு முக்கியமானது என்பதை அறிவுறுத்துபவர் மேலாளர். உருவாக்குறதுக்கு நம்ம அவனை டிசிப்ளின் எவ்வளவு கொண்டு வரணும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஈஸியா அவன் உடனே நம்ம கொண்டு போய் சக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ கட்டுப்பாடு அந்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதை வலியுறுத்தி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம்ல, அவங்கதான் மேலாளர். பள்ளிகள்ல விளையாட்டு குழுவின் தலைவர் யாருன்னா தலைமை ஆசிரியர் ஆவார். ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் யூனிட் 2ல வந்து இது ஒரு சில பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சார் வாட் இஸ் நோன் அஸ் நிகழாக்கம்? நிகழாக்கம் செயல்படுத்துறது. சார் பள்ளியின் விளையாட்டு குழுவின் தலைவர் தலைமை ஆசிரியர். ஓகே சார். யூனிட் 2 முடிஞ்சு.
யூனிட் 3 உடற்கல்வி முறைகள். மெத்தட்ஸ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். பிசிக்கல் எஜுகேஷன்ல என்னென்ன மெத்தட், என்னென்ன முறைகள்லாம் இருக்கு, நம்ம எப்படிலாம் கற்பிக்கிற முறைகள் இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்பிக்க முறைகள்லாம் நம்ம தியரியா உட்காந்து எடுத்துட்டு இருக்க போறோம் நினைக்க வேணாம். நம்ம கிரவுண்ட்ல உட்காந்து டீச் பண்ற ஒவ்வொரு விஷயமே இந்த கற்பிக்கும் முறைகள்ல வரலாம். இதுல ஒரு 3 முக்கியமான முறைகளை சொல்லியிருக்காங்க. இந்த 3 கற்பிக்கும் முக்கியமான 3 முறைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். கட்டளை முறை, முழுமை முறை, முன்னேற்ற பகுதி முறை. கற்பிக்கும் முறைகளின் 3 வழிமுறைன்னு கேட்டா கட்டளை முறை, முழுமை முறை, முன்னேற்ற பகுதி முறை. எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் வகுப்பு நிர்வாகம். ஒரு கிளாஸோட நிர்வாகம் எப்படி இருக்கு, அதுல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஒரு சிறந்த வகுப்பு வந்து 25 மாணவர்கள். ஒரு ஆசிரியருக்கு இப்ப எத்தனை மாணவர்கள் இருக்கணும் ஒரு கிளாஸுக்கு? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 45 42 45 45 உங்களுக்கு 25 சார். 25 25 சார். 30 சார். 38 to 42 சார். 38 to 40 சார். 25 சார். நான் பாக்குறேன். 25 சார். 25 பேர் இருக்கீங்க. 25 மாணவர்கள் 25 to 30 35க்கு மேல போகும்போது ப்ரெஷரா இருக்கும். சார் 35 ல இருந்து 40 சார். கிளாஸுக்கு தானே சார்? சார் ஒரு கிளாஸுக்கு தானே சார்? கிளாஸுக்குன்னா 25 to 30 மாணவர்கள். 25 ஸ்டூடண்ட்ஸ் தானே சார் 25 to 30 ஸ்டூடண்ட்ஸ். எஸ் சார். ஓகே போயிடலாம். ஒரு நிறைய ஸ்லைடு இருக்கு. 25 to 30 ஸ்டூடண்ட்ஸ். எழுதிக்கணும். சிறந்த வகுப்புக்கு ஆசிரியரின் ஆளுமை, மாணவர்களை கட்டுப்படுத்துறதுக்கு எது மிக முக்கியமானது? கொஸ்டின் இது. ஆசிரியர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 25 பேர் ஆளுமை திறன். நம்ம நிற்கும் போதே கண்ட்ரோல் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். சார் ஆசிரியரின் அந்த கொஸ்டின் மட்டும் சொல்லுங்க சார். ஊதுகுழலை தேவையான பொழுதும் போது தேவையான பொழுது மட்டும் பயன்படுத்த வேண்டும். நல்ல வகுப்பு செயலாட்சிக்கு வரிசை, அடுக்கு சார் ஆடியோ நாட் கிளியர் சார். அடுக்கு இது மூணுமே கணினிகளை பயன்படுத்தலாம். சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். கேக்குதா? முதல்ல நீங்க பேசுறது வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். அப்படின்னு வேற சொல்லுங்க சார். கேக்குதா? இல்ல சார், எவ்வளவு நேரத்தில் வெயிட் பண்ணாதனால கேட்கல சார். நம்ம நெட்வொர்க் நல்லா இருக்கிறது பார்த்து உட்காந்துக்கங்க. சார் இப்ப சொன்ன கொஸ்டின் மட்டும் வேற சொல்லுங்க சார். அடுக்கு கட்டளை முறைகள் சொன்னால செந்தில் சார் கேக்குதா?
சார் ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நான் வந்து அந்த கொஸ்டின் இங்கிலீஷ் ஃபார்மேட்ல கொடுப்பீங்க சார்? கொடுப்பேன் சார். தமிழ் இங்கிலீஷ் தான். ஓகே சார், தேங்க்யூ. நீங்க நோட் பண்ணி யூனிட் யூனிட் 3 3 உடற்கல்வி வகைகள். Methods of physical education. கற்பிக்க முறைகள் 3 இருக்கு. 3 பாயிண்ட் எழுதிக்காங்க. கட்டளை முறை, முழுமை முறை, முன்னேற்ற பயிற்சி, வகுப்பு நிர்வாகம் எப்படி இருக்குன்னா திறனை முக்கியமானது, ஆசிரியரோட ஆலோசனை ரொம்ப முக்கியமானது. கூடுதல் வந்து தேவையான மட்டும் பயன்படுத்தணும். ஒரு நல்ல வகுப்பு வரிசையை அடுத்து சார் ஒரு கேக்குது சார், தெளிவாக இல்லை சார். புரியல சார் விட்டு விட்டு கேக்குது சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார் உடற்கல்வி இதுல இது வந்து என்ன மாதிரி கிளாஸ் வருது? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம். உடற்கல்வி இதுல என்ன கேக்குறீங்க? புரியலைங்க சார், நெட்வொர்க் கொஞ்சம் ஏதாவது. கேக்குது சார் செந்தில் சார் மியூட் பண்ணுங்க சார். ஓகே கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா ஒரு ஆள் மட்டும் கேளுங்க. வாய்ஸ் அதனால கூட பிரேக் ஆகலாம். யூனிட் 4 உடற்கூறியல் மற்றும் உடலியங்கியல், அனாட்டமி அண்ட் பிசியாலஜி. இந்த யூனிட் 4 நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துக்காங்க. கொஸ்டின் மேஜரா வரும். நம்ம நிறைய சயின்ஸ், பாடி அனாட்டமி ரிகார்டிங் நிறைய படிக்கிற மாதிரி இருக்குது. இது ஒவ்வொன்றும் உங்களோட ரியல் லைஃப்ல அனலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம இதுல பாக்குறது எவ்வளவு கொஸ்டின் எடுக்க முடியுமோ அவ்வளவு கொஸ்டின் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. செல் என்பது அடிப்படை அழகு. ஸோ இது கொஞ்சம் ஸ்பீடா எழுதிக்கோங்க. உயிரினத்தின் அடிப்படை அழகு எது? செல். உயிரினத்தின் அடிப்படை அழகு எது? செல். செல்லுலா என்பது லத்தீன் மொழி சொல். இது எப்படி கேட்பாங்கன்னா, செல்லுலா என்பது எந்த மொழி சொல்? லத்தீன் மொழி சொல். இதன் பொருள் சிறிய அறை. செல்லுலா என்பதன் பொருள் என்ன? சிறிய அறை. செல்லுலா என்பதன் பொருள் என்ன? சிறிய அறை. செல்கள் இரண்டு வகைப்படும். ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம். எத்தனை வகைப்படும் கேட்டா 2 வகைப்படும். ஈஸியா எழுதிருவீங்க. இரண்டு வகைகள் என்னன்னு கேட்டா அந்த 2 வகைகள் என்னன்னு கேட்டா அதுதான் நம்ம எழுத மாட்டோம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ரோகரியாட்டிக் மற்றும் யூகரியாட்டிக். இப்போ இதுல இருந்து 5 கொஸ்டின் எடுத்துட்டோம். செல் என்பது உயிரினத்தின் அடிப்படை அலகு. செல்லுலா என்பது லத்தீன் மொழி சொல். பொருள் வந்து சிறிய அறைன்னு சொல்லுவாங்க. இந்த செல் 2 வகைப்படும். சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேக்குதா? வாய்ஸ் பிரேக் ஆகுது. செல்கள் வந்து 2 வகைப்படும். ப்ரோகரியாட்டிக், யூகரியாட்டிக். ஸ்கிரீன் தெரியல. Screen is not visible, sir. இப்ப தெரியுதா? தம்ஸ் அப் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. இன்னைக்கு ஒரு 3 பாயிண்ட் எடுத்துக்க பாருங்க. இந்த உடற்கூறியல் மற்றும் உடலியல். உட்கரு, மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம்கள். இந்த 3 பாயிண்ட் மட்டும் தான், இது மட்டும் தான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உட்கருன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலயே நிறைய வரும். உட்கரு மரபு சார்ந்த பண்புகளை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கிறது. இந்த உட்கரு தான் ஒரு மரபு சார்ந்த பண்புகளை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லுது. இது வந்து உட்கரு சாறு, உட்கரு சவ்வு, உட்கரு மணி ஆகிய உட்கருவில் அமைந்திருக்கு. உட்கருவில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, உட்கரு சாறு, உட்கரு சவ்வு, உட்கரு மணி. மைட்டோகாண்ட்ரியா
நம்ம உடம்புல இருக்க செல்லில் இருக்க சுவாசத்தை ஏற்படுத்தி உணவை வந்து ஆற்றலாக மாற்றும் பணியை செய்கிறது. கொஸ்டின் வந்து இப்படி கேட்பாங்க, உணவை ஆற்றலாக மாற்றும் பணியை செய்வது எது? மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. செல்லோட ஆற்றல் மையம் என்றால் என்ன? எதுன்னு கேட்டா மைட்டோகாண்ட்ரியா. ஸ்கிரீன் தெரியுதுல? தம்ஸ் அப் போடுங்க. ஓகே. மைட்டோகாண்ட்ரியா வந்து செல்லோட ஆற்றல் மையம். ரிபோசோம்கள் எப்படி இருக்குன்னா புள்ளி புள்ளியாக இருக்கும் அமைப்பு. இப்படி கேட்கலாம். புள்ளி புள்ளியாக இருக்கும் அமைப்பு எது? ரிபோசோம்கள். செல்லின் புரத தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது எது? ரிபோசோம்கள். புரதத்தை உற்பத்தி செய்யும் பணி செய்வது எது? ரிபோசோம்கள். கேட்கலாம். ப்ரோகாரியேட் மற்றும் ஏகாரியேட் இருக்குங்களா, அதுல ரெண்டுலயுமே வந்து நியூக்ளியஸ் இருக்குங்களா? வாய்ஸ் பிரேக். ரெண்டுலயுமே நியூக்ளியஸ் இருக்குங்களா? இந்த செல்லோட 2 வகைகள், ப்ரோகாரியேட், யூகாரியேட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள டெப்த் அதுக்குள்ள நான் போல. நம்ம அடுத்தடுத்து அப்டேட் படிக்கும்போது இப்ப ப்ரோகாரியேட்னா என்ன, யூகாரியேட்னா என்ன, அது எதுக்குள்ள யூஸ் ஆகுது, அதுல என்னென்ன பார்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னு ஒன் வேணும் ஃபுல்லா பார்க்கலாம். உட்கரு, மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம்கள் 3 எழுதிட்டீங்களா? மறுபடியும் சொல்றேன். இந்த யூனிட் 4 அனாட்டமி அண்ட் பிசியாலஜி ரொம்ப டெப்த்ல போகும். இருக்கு 100. இதை நல்லா ப்ரிப்பேர் பண்றதுக்கே 2-3 மந்த் ஆகும். என்ன கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் வருமோ அதை டெப்தா நான் சொல்லி தந்துறேன். இதுல இப்ப நம்ம நோட் பண்ண 10 கொஸ்டின்ல இருந்து எக்ஸாமுக்கு கேட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஜிடிஆர்பிக்கு மேஜரா என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்றதுக்குள்ள நம்ம பார்ப்போம். யூனிட் 5 officiating and the rules of games and sports and training. இந்த இதுல நிறைய கேம் வரும், உங்களுக்கு தெரியும். நான் ஹாக்கியோட இது மட்டும் எடுத்திருக்கேன். ஹாக்கியோட கேம், அதோட ரூல்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். FIH எழுதிக்கங்க. FIH அப்படின்னா வாய்ஸே கேட்க மாட்டேங்குது சார். மத்தெல்லாம் கேக்குதா? தம்ஸ் அப் முடிச்சு. நாம உங்களுக்கு தான் நெட்வொர்க் இல்ல சார். வாய்ஸ் உங்களுது லேட்டா பிரேக் தான் சார் கேக்குது. ஓகே. FIH என்பது இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன். இந்த ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் ரிகார்டிங்க நிறைய அப்ரிவேஷன் இருக்கு, ஒண்ணுன்னா படிக்கலாம் நம்ம. FIH ஹாக்கில FIH அப்படின்னா இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன். ஹாக்கி கோர்ட்டோட லென்த் வித்து 91.40 into 55 மீட்டர். ஹாக்கி கோர்ட்ல அந்த கோர்ட்ல இருக்க ஒவ்வொரு லைனோட வித்தும் 7.5 சென்டிமீட்டர். சார் எனக்கு வாய்ஸே கேட்க மாட்டேங்குது சார். நெட்வொர்க் பாருங்க. மத்த எல்லாருக்குமே கேக்குது மேம். அந்த லைன் ஒவ்வொன்றும் 7.5 சென்டிமீட்டர் அகலத்தில் இருக்கணும். இது ஹாக்கி கோர்ட்டுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி மேஜரா கேட்பாங்க. சார் எனக்கு வாய்ஸே கேட்க மாட்டேங்குது சார். மத்தெல்லாம் கேட்கலாம். தம்ஸ் அப் சொல்லுங்க. நம்ம எல்லாருக்குமே கேக்குது. தேங்க்யூ சார். இது வந்து ஹாக்கி கோர்ட்டுக்கு மட்டும் நான் டிராப் போட்டிருக்கேன். இது மாதிரி மேஜரா எல்லா கேம்ஸோட மெயின் திங் மெஷர்மெண்ட், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பிளேயர்ஸோட கவுண்ட், அங்க எப்படி கோர்ட் மார்க்கிங், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஃபுல்லாமே நம்மளோட சேனல்ல ஒன் பை ஒன்னா நம்ம அப்லோட் பண்ணுவோம். யூடியூப் சேனல்ல நீங்க அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடுகள் அளவு, அதோட லென்த் வித்து, கோடோட அகலம், ஒரு லைனோட வித்து, பெனால்டி ஸ்ட்ரோக்கு,
அதோட லென்த் எங்க எவ்வளவுன்னு பாத்துங்க 6.40 மீட்டர். கார்னர் கோடி 1.20 to 1.50 மீட்டர் ஹைட் இருக்கும். இந்த பெனால்டி ஸ்ட்ரோக் அதோட குறியீடு வந்து அவங்க லைன் மார்க் பண்ணிருப்பாங்க. ஹாக்கி கோட் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஹாக்கி பேர் யார் இருக்கீங்களா? தம்ஸ் அப் பண்ணுங்க. கார்த்திகா, நந்தினி, 2 பேரு 4 பேரு இருக்கீங்க. சூப்பர். பெனால்டி ஸ்ட்ரோக் லைன் போட்டிருப்பாங்க 15 சென்டிமீட்டர். 23 மீட்டர் லைன் சொல்லுவாங்க ஹாக்கி கோட்ல. அதோட எல்லை கோட்ல இருந்து 22.90 அது குறிச்சிருக்கதா அந்த 23 மீட்டர் லைன் சொல்லுவாங்க. யூனிட் 5ல அத்லெட்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத்லெட்டிக் யாராவது இருக்கீங்களா? மகாராஜா, ஸ்ரீனிவாசன், சுரேஷ். சூப்பர் சார். தடகளம் ஸ்பெசிபிக்கா ஒரு சில மட்டும் போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. 400 மீட்டர் ஓடுதல விவரங்கள். அதோட ஸ்ட்ரெயிட் 84.39 மீட்டர். இந்த இதுதான் ஆக்சுவலா கொஸ்டின் எடுக்கும்போது நான் திங்க் பண்ணேன், உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்றேன். என்னன்னா இப்ப கொஸ்டின் இப்ப இங்கிலீஷ்ல இருக்கும்போது நீங்க போட்டுருவீங்க நேர்பா வாட் இஸ் தி ஸ்ட்ரெயிட் லைன் இன் 400 மீட்டர் ட்ராக் அப்படின்னு கேட்டாங்கன்னா 84.39 போட்டுருவீங்க. ஓடும் தூர ஆரம் போட்டுருக்காங்க. ஓடும் தூர ஆரம் ரேடியேஷன் கேட்டா ஈஸியா போட்டோம் 36.50. சார் 400 மீட்டர் ஓட்டத்திற்கு அந்த கொஸ்டின் எதிர சொல்லுங்க சார். கொஸ்டின் அப்படியே ஒன்றும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதோட லென்த் வந்து ஸ்ட்ரெயிட் வந்து 82.39 மீட்டர். ரேடியஸ் வந்து 36.50 மீட்டர். ஓட்டப்பாதை அகலம் ஒவ்வொரு லேனோட வித்து 1.22 மீட்டர். மொத்தம் ஓட்டப்பாதைகள் 8 இருக்கலாம். ஸ்டாகர் தூரம் என்னென்ன ஸ்டேஜர் இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்டேகர் இப்ப 3 இருக்கு. மீட்டர் ஓட்டத்திற்கான துவக்கத்தில் ஒவ்வொரு ஓட்டப்பாதையிலும் ஸ்டேகர் தூரம் வேறுபடும். முதல் பாதை ஸ்டேகர் தேவை கிடையாது. அது இன்னர் லைனா இருக்கும், அதனால ஸ்டேகர் கிடையாது. இரண்டாம் பாதை எனக்கு வந்து 7.04 7.04 மீட்டர். இந்த 7.04 மீட்டர் வந்து ஆஃப் ஸ்டேகரா ஃபுல் ஸ்டேகரா? புரியல. இரண்டாம் பாதை 0.04 மீட்டர் ஆஃப் ஸ்டேகர் யூஸ் பண்ணுவாங்க, ஃபுல் ஸ்டேகர் ஈவென்ட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல் ஸ்டேகர் சார். இரண்டாம் பாதை இந்த கொஸ்டின் சொல்லுங்க சார். இரண்டாம் பாதை 24 மீட்டர் என்ன ஈவென்ட் யூஸ் பண்ணுவாங்க? 400 மீட்டருக்கு ஃபுல் ஸ்டேகர் யூஸ் பண்ணுவாங்க. 400 மீட்டருக்கு ஃபுல் ஸ்டேகர் ஏன் யூஸ் பண்ணுவாங்க? ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வர்றதுக்காகவும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கக்கூடாது, அதனால ஈக்குவலா அவங்க ஓடுறதுக்காக அந்த ஸ்டேகர் யூஸ் பண்ணுவாங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்றதுக்காக மெயின் திங் ஸ்டேகர் யூஸ் பண்ணுவாங்க. 400 மீட்டருக்கு ஃபுல் ஸ்டேகர் 2 கர்வ் ஓடுறாங்க, அது ஃபுல் ஸ்டேகர். அதுக்கு அந்த ஃபார்முலா W × n-1 - 0.10 × 2/. இந்த ஃபார்முலா நம்ம வந்து அப்ளிகபிள் பண்ணி பார்த்தோம்னா செகண்ட் லைனுக்கு 7.04 மீட்டர் வரும் லென்த். அப்படியே ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம வந்து அந்த ஃபார்முலா போட்டு எக்ஸாம்ல இப்படி கேட்கலாம், 4ஆம் பாதையோட ஃபுல் ஸ்டேகரோட நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க.
அங்க உட்காந்து நீங்க உட்காந்துட்டு ஃபார்ம்லாம் போட்டு செஞ்சு பார்த்துட்டு இருந்தா டைம் போயிடும். சேகருக்கு மட்டும் அந்த 7+4 ஆட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாத்தையுமே ஆக்சுவலா வராது. 7 மார்க் பண்ணோம்னா போக போக கூடும். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் எக்ஸாக்டா ஒரு சிலர் கேட்டிருப்பாங்க. இப்ப இதுல 4ஆம் பாதைக்கு வந்து 22.38 மீட்டர் போட்டுருக்காங்களா? 22.37 போடலாம், 39 போடலாம். அப்ப இதை நீங்க 37 போடலாம், 39 போடலாம். இது நீங்க இந்த மாதிரி பாயிண்டா இருக்கிறத நீங்க படிச்சுக்கணும். கண்டிப்பா மனப்பாடம் பண்ணியே ஆகணும். இந்த ரிம்மோட விட்டு 3 சென்டிமீட்டர். யூனிட் 5. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தடகளத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபியூச்சர்ல பார்ப்போம் வேணும். தேர்வு மற்றும் அளவீடு. டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட். தேர்வு மற்றும் ஒரு தேர்வை எதை அளந்தறிய வேண்டுமோ அதையே அளக்கக்கூடிய தன்மை வேலிடிட்டி எனப்படும். வேலிடிட்டி எனப்படும். வேலிடிட்டி அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, ஒரு தேர்வை எதை அளந்தறிய வேண்டுமோ அதையே அளக்கக்கூடிய தன்மை வந்து வேலிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட நம்பகத்தன்மை வந்து ரியலிபிலிட்டி. இப்ப இதுல இந்த டெஸ்ட்ல ஒரு 3 மட்டும் நான் போட்டிருக்கேன். டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட்ல ஒரு நிறைய இருக்கு. இந்த ஸ்லைட்ல ஒரு 3 போட்டிருக்கேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேர் ஸ்டெப் டெஸ்ட். கீழே அந்த சேனல் வீடியோ போட்டிருக்கேன் பாத்தீங்களா? அதுல வந்து நம்ம யூடியூப் சேனல் நம்ம போட்டிருக்கோம். ஹார்ட்வேர் ஸ்டெப் டெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ற மெத்தட் இதுல இருக்கும், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஷட்டில் ஓட்ட டெஸ்ட். விரைவுத்தன்மை அளக்கிறது. 2 கோடுகளுக்கு இடையே உள்ள தூரம். ஸோ 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல மொத்தம் ஓடணும். செட்டில் தெரியும், ஓடி தொட்டிட்டு வரணும். அந்த மாதிரி மொத்தம் ஓட வேண்டியது. நீங்க நம்மளோட வலையொலி யூடியூப் சேனல்ல பிசிக்கல் எஜுகேஷன் UGTRB பிசிக்கல் எஜுகேஷன் வந்து 40 நிமிஷம் எஜுகேஷன் வீடியோன்னு ஒரு பேஜே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட்கான வீடியோ இருக்கும். ஒவ்வொன்றும் நீங்க அதை லேர்ன் பண்ணிக்கலாம். JCR உடற்தகுதி டெஸ்ட். ஜம்பிங். J for jumping. C for chinning. R for running. இது மூணும் எப்படி பண்ணணும் டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட்ல. இது உடற்தகுதி தேர்வுகள்ல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். சார் இந்த JCRக்கு மட்டும் ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க சார். JCR. ஜேனா ஜம்பிங், சின்னிங், ரன்னிங். ரன்னிங்ல வந்து செட்டில் ஓட்டதா இருக்கும். அஜிலிட்டி. சார் ஜம்பிங் நெக்ஸ்ட் சீக் என்ன சார் சொன்னீங்க? சின்ன பண்றோம். ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். பார்ல வந்து சின்ன பண்ணுவாங்க சொல்லுவோம். யூனிட் 7 நலக்கல்வி, ஊட்டச்சத்து மற்றும் விளையாட்டு காய மேலாண்மை. ஸோ நியூட்ரிஷன் இதுமாரி மேம்பாட்டம். நல்ல உடல் நலம் என்பது உடல் உள்ளுறுப்புகளின் சரியான செயல்பாட்டை குறிக்கிறது. கொஸ்டின் வந்து எப்படி கேட்கணும்? நல்ல உடல் நலம் என்பது டேஸ் உறுப்புகளின் சரியான செயல்பாட்டை குறிக்கிறது. உடல் உறுப்புகளின் சரியான செயல்பாட்டை குறிக்கிறது. WHO அதுக்கான ஃபுல் ஃபார்ம் யாராவது கமெண்ட் பண்ணி போடலாம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சார். WHO அமைப்பு சிறப்பான நலத்தை பெற்றால் ஒரு மனிதன் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ முடியும் என்கிறது. இது எப்படி கேட்கலாம்? மனிதனுக்கு சமூகத்திலே பொருளாதாரத்திலும் எது வந்து வழிவகுக்கிறது? WHO. நோய்கள், கிருமிகள், ஊட்டச்சத்து. தொற்றுநோய்னா ஒரு மனிதன் இருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவுவது தொற்றுநோய்கள். எய்ட்ஸ் அது வந்து 1981ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க.
நோய் கிருமிகள். சார் ஒரு மனிதனிடம் இருந்து அந்த கொஸ்டின் சொல்லுங்க சார். ஒரு மனிதனுக்கு பரவுவது புற்றுநோய். டியூபர்குலோசிஸ், பாக்டீரியா, காலரா விப்ரியோ, காலரா, பெரியம்மை, வரியோலா வைரஸ், மலேரியா, கொசு மூலம் பரவும் நோய். நோய் கிருமிகள்ல இதெல்லாமே இருக்கு. ஊட்டச்சத்து அனைத்து ஊட்டச்சத்து பொருட்களையும் உள்ளடக்கிய உணவு ஊட்டச்சத்து எனப்படும். ஊட்டச்சத்து என்பது என்ன? அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் ஊட்டச்சத்து பொருட்களையும் உள்ளடக்கிய உணவு ஊட்டச்சத்து எனப்படும். நியூட்ரிஷன்ல வந்து இது எல்லாமே வரும். இது மூணு மெயின் பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. விளையாட்டு உளவியல், சைக்காலஜி, ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. சைக்காலஜி என்பது கிரேக்க மொழி சொல். சைக்காலஜி என்பது எந்த மொழி சொல்? சைக்காலஜி என்பது கிரேக்க மொழி சொல். உயிரை குறிக்கும் சொல். லாகஸ் என்பது அறிவியலை குறிக்கும் சொல். இது ரெண்டையும் பிரிச்சுக்காங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. உளவியல் என்பது நடத்தை மற்றும் அனுபவங்களை பற்றி படிப்பதாகும். நடத்தை மற்றும் அனுபவங்களை பற்றி படிப்பது உளவியல். நடத்தை மற்றும் அனுபவங்களை பற்றி படிப்பது விளையாட்டு உளவியல். மன வெளிச்சி காரணிகள் SPA விரிவாக்கம். விளையாட்டு உளவியல் கோட்பாடுகளை விளையாட்டு மற்றும் உடலியக்க செயல்களில் அனைத்து நிலைகளிலும் பயன்படுத்தி திறனில் முன்னேற்றம் காண வைப்பது. அதான் விளையாட்டு உளவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி மெயின் பாயிண்ட். உளவியல் சைக்காலஜி அதோட பாயிண்ட்ஸை ஸ்போர்ட்ஸ் மற்றும் ஹெல்த்லி அனைத்து நிலைகளிலும் பயன்படுத்தி திறனில் முன்னேற்றம் காண வைப்பது விளையாட்டு உளவியல். மன வெளிச்சி காரணங்கள், அதுக்கான காரணிகள் என்னென்ன இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. மன அழுத்தம், மன இறுக்கம், ஊக்குவித்தல் மற்றும் பதட்டம் ஆகியவை விளையாட்டு உளவியல் தொடர்புடைய காரணிகள். சார் அதை மட்டும் இன்னொரு சொல்லுங்க சார். மன வெளிச்சிக்கான காரணிகள்: மன அழுத்தம், மன இறுக்கம், ஊக்குவித்தல் மற்றும் பதட்டம் ஆகியவை விளையாட்டு உளவியல் தொடர்பான காரணிகள். SPAI அதோட விரிவாக்கம் வந்து இந்திய விளையாட்டு உளவியல் சங்கம், ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இந்த ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி வந்து பயிற்சியாளர்களுக்கு வீரரை புரிந்து கொள்ள, மன இறுக்கத்தை போக்க மற்றும் செயல்திறனை முன்கூட்டி தீர்மானிக்க உதவுகிறது. யூனிட் 1ல இருந்து இப்போ யூனிட் 8 வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம். நிறைய பேர் நோட்ஸ் எடுத்து எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. சின்ன பார்க்கலாம். பண்ணுங்க. உடற்கல்வி என்பது என்ன?
physical education, sir. சூப்பர். ஓகே. ஓகே கல்வியின் ஒரு அங்கமாகும் அதற்கு வேண்டும். ஓகே சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ. செல்லுலா என்பது செல்லுலா என்பது எந்த மொழி? Sir, voice not clear, sir. செல்லுலா என்பது சிறிய அறை சார். எந்த மொழி? எந்த மொழி சொல்? கொஸ்டினை ரொம்ப கொஸ்டினை ரொம்ப புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம் இது. லத்தீன். சார் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணுங்க சார் கொஸ்டின் மட்டும். செல்லுலார் மொழி சொல். லத்தீன் லத்தீன். ஓகே. ஹாக்கி கோர்ட்டோட லென்த் லென்த். Not clear, sir. ஹாக்கி கோர்ட்டோட The voice break ஆகுது சார். சார் நெக்ஸ்ட் டைம் கிளாஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்ல இந்த கொஸ்டின் ஓட்டுங்க. ஒவ்வொரு ஸ்லைட கொஸ்டின் வர மாதிரி. நம்ம மறுபடியும் சொல்றேன், நம்ம ஒவ்வொரு கிளாஸஸ் 3 கிளாஸஸ் வந்து நம்ம இருக்குமான்னு தெரியல. நம்ம நெக்ஸ்ட் கோர்ஸ் டீடைல்ஸ் நான் ஷேர் பண்றேன், தெரிஞ்சுக்கங்க. யூஜிடிஆர்பிக்கு நம்ம பிசிக்கல் எஜுகேஷன் ஆன்லைன் கிளாஸ் கம்ப்ளீட் கோர்ஸ். லாஸ்ட் டெமோ கிளாஸ் எடுத்தப்ப நீங்க யார் யார் அட்டன் பண்ணவே தெரியல. அட்டன் பண்ணவங்க கண்டிப்பா மேபி ஒரு சில லேர்ன் பண்ணிருப்பீங்க. இது என்னோட தனிப்பட்ட முறையில நானே எல்லாமே ரெடி பண்ணி பண்றதுதான். அகாடமி பேஸ். இதுல நம்ம இன்னைக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்றோம்னா வீக்லி ஷெட்யூல் பிளான் பண்ணி நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே இல்லைன்னா ஆல்டர்னேட் டேஸ்ல கூகுள் மீட்ல வீக்லி 3 கிளாஸஸ் இருக்கும். நம்ம கோர்ஸ்ல என்னென்னலாம் பிளான் பண்ணிருக்கோம் பார்த்தோன்னா நம்ம அந்த சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் ஒரு 50 to 60% ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். அதை பேஸ் இது பண்ணி தான் எடுக்கலான்னு இருக்கேன் நான். வாரம் நம்ம மூக் டெஸ்ட் வைப்போம். ரொம்ப ஏன்னா இப்போ மண்டே டு ஃப்ரைடே என்ன படிக்கிறோமோ அதை வந்து சண்டே நம்ம வந்து ரெக்கவர் பண்ணோம்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றது எனக்கு தெரியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்சிக்கு கொஸ்டின் ஒரு 10,000 கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். அதை தாண்டி அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு நான் பார்க்க போறேன். நானும் உங்களுக்கு எழுத போறேன். எம்சிக்கு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு பார்த்த மாதிரி எம்சிக்கு கொஸ்டின் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேஜ்ல இருந்து 50 to 100 கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கொஸ்டின்ஸ் தனியா இருக்கு. வீக்லி டெஸ்ட்ல இருக்கும்போது நம்ம சிலபஸ் வைஸ் டெஸ்ட் எழுதுவோம், ஃபுல் டெஸ்ட் எழுதுவோம், ஒவ்வொரு டாபிக் டெஸ்ட் எழுதுவோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எல்லா செஷனுமே ரெக்கார்டிங்ல வந்து நம்மளோட சேனல்ல டெலிகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நிறைய பேருக்கு ஒரு அனுபவம் இருக்கலாம். இப்ப இதுல ஜாயின் பண்ணி யாராவது இதுக்கு முன்னாடி பிபெட் எழுதிருக்கீங்க பண்ணுங்க சார். அதே சொல்லுங்க சார். யாராவது பிஜிடிஆர்பி எழுதிருக்கீங்கன்னு கேட்குறேன். சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லது. அவங்களுக்குலாம் நல்ல அனுபவம் இருக்கும். நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும். எதுல மிஸ் பண்ணணும் அப்படின்றத நோட் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிங்க. என்னோட எல்லா சண்டேவும் ஐ வில் ட்ரை ஒரு ஸ்லைட் எடுத்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு பிளான் பண்ணலாம். சார் இப்போ எக்ஸாம்ஸ் வந்து போத் லாங்குவேஜ்ல இருக்குமா சார்? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இல்ல தமிழ் மட்டும் இருக்குமா சார்? 2 லாங்குவேஜ்லயுமே இருக்கும். யாரும் கம்பல்லாம் பண்ணல. அவங்க இன்ட்ரெஸ்ட் கூட டிராவல் பண்ணலாம். அட்மிஷன் ஃபீஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாரும் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் குரூப்ல ஆட் பண்றேன். உங்களோட பிடிஎஃப் அதோட கான்வர்சேஷன் என்னோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புறேன். இது வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. யார் லெட்டர் ஆகலாம். இந்த ஒரு பிஜிடிஆர்பி யூனிட் 1 வந்து யூனிட் 8
இது பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கிளாஸ்ல எங்க கூட ட்ராவல் பண்ணவங்களுக்கு இது ஃப்ரீ தான். இல்ல கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, எனக்கு முன்னாடி படிக்க முடியாது, இது இப்ப கிடையாது, ஒரு 1 or 2 weeks அப்புறம் தான். ஏன்னா இதுவுமே வீக்லி ஷெடியூல் போட்டு வாரத்துக்கு 3 டெஸ்ட், அது டைம் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டும் 50 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு யூனிட் வைஸ் வாரத்துக்கு 3 டெஸ்ட் நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 150 கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க படிச்சீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதை நீங்க திங்க் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம வந்து பண்ணாலும் பிளான் இருக்கேன். இதுவுமே ஒரு லிமிட்டடா பிளான் பண்ணியிருக்கேன். எல்லா என்னால கற்றுக்க முடியுது. நானும் ஒரு ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்னால முடிஞ்சதை நான் கேதர் பண்றதா அப்படியே உங்களுக்கு வந்து என் நம்பர் இதுக்கான fee வந்து ஃபைனல் போட்டிருக்கேன். 2000 கொஸ்டின் தாண்டி போகும், ஆனால் கம்மியா இருக்காது. வித்தின் 3 மந்த்துக்குள்ள எவ்வளவு கொஸ்டின்ஸ் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். அதாவது கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச் நீங்க இதுல ஜாயின் பண்ணா பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்க தனியாக பண்ணிக்கலாம். இல்ல ஃபுல் டூர் எங்க கூட டிராவல் பண்றவங்க இதுல இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ தான். ஃப்ரீயா தான். என்ன படிக்கணுமோ அது டியூரேஷன் சார். சார் டியூரேஷன் சார். மேம் நோட்டிபிகேஷன் வரட்டும் மேம். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கூட கால் பண்ணுவேன் மேம். நானும் எக்ஸாம் எழுத தான் மேம் போறேன். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் என்னால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ, நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ள போற வரைக்கும் நான் உங்க கூட தான் ட்ராவல் பண்ணுவேன். எல்லா கான்ஃபிடண்டா எல்லாமே எல்லா சிலபஸுமே கவர் பண்ணி முடிச்சு எக்ஸாம் போற வரைக்கும் ட்ராவல் பண்ணுவேன் நான். டிஸ்கஷன் அண்ட் ஸ்டார்ட் ஒரு ப்ரிப்பரேஷன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். இன்னைக்கு கிளாஸ் இல்ல நம்ம கோர்ஸ்க்கு கொஸ்டின் பேங்க்குக்கு சார் கீ மாதிரி எதுவும் கொடுப்பாங்களா சார்? ஒரு யூனிட்ல இத்தனை மார்க் கவர் ஆகும் அந்த மாதிரி எதுவும் கீவேர்ட்ஸ் எதுவும் கிடைக்குமா? நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் வருது. வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு யூனிட்ல எவ்வளவு மார்க்? இன்னும் நம்ம ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் யூனிட் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதுல மோஸ்ட்லி நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஏன்னா 60-80% கொஸ்டின் இதே வந்துடும் சிலபஸ்ல. 20% மாறும்போது நம்ம எல்லாத்தையுமே போட்டு ப்ரிப்பேர் பண்ண அவசியம் இல்லை. அதனால இப்போதைக்கு அதை பார்க்கல. ஹலோ சார். யூனிட் 8 வரைக்கும் மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிஃபோர் சார் எலிஜிபிலிட்டி பேப்பர் சார் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் வந்து அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதான் சார் லெவல் 6 to 12 6 to 10 இல்லை எப்படி ஜென்ரலா வருமா? 6 to 10 புரியல. ஹலோ சார் வாய்ஸ் கேட்காது சார். 6 to 10 தான். சரிங்க. குரூப்ல இருக்கவங்க வேற ஏதாவது டவுட் கேட்கறாங்க கேளுங்க. சார் வைண்ட் அப் பண்ண போறாரு. ஒரு 10 ஆயிரும். நீங்க எல்லாரும் இப்ப இந்த கிளாஸ் முடிச்சோன்னா குரூப்ல ஆட் பண்ணி விட்டுறேன். என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றத எல்லாமே டீடைல் நான் அதில் போடுறேன். ஜாயின் பண்ணிருக்கோம். சொல்லுங்க சார். இப்ப இது வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் போத் லாங்குவேஜ்லயும் தானே சார் ஃபுல்லாவே இதாகும்? இல்ல போத் லாங்குவேஜ் தான் சார். போத் லாங்குவேஜ். ஓகே சார். இப்போ டோன்ட் மைண்ட் இன்னைக்கு எடுத்த அந்த 1 to 8 அந்த சாப்டர்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ்ல இன்னொரு நாள் இது பண்ண முடியுமா? எடுக்கலாம் சார். நான் இங்கிலீஷ்ல ஸ்லைடு பிபிடி போட்டுறேன். கிளாஸ் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா எடுத்து போட்டுலாம் சார். ஓகேங்க சார். தேங்க்யூ. இன்னைக்கு அந்த மெயின் மோட்டிவ் என்னன்னா, நம்ம டிபார்ட்மெண்ட்ல இப்போ ஒரு 3 கிளாஸஸ் இருக்கு. அது எத்தனை பேர் யூட்டிலைஸ் பண்றாங்க, யாருக்கு நீட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இன்னைக்கு ரெடி பண்ணி ஷார்ட் டைம்ல போட்டது.
நம்ம வியூஸ் ப்ளஸ் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்து நான் நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்க, இந்த கிளாஸ் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஒரு 100 மேல இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஓகே, பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் கலந்துக்கிட்டவங்க ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க. அதுவே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். நீங்க இன்னும் நம்ம கூட நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாலையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேபி ஃபியூச்சர்ல நம்ம இருக்கிற ஃப்ரீ கிளாஸஸ் பிளானிங் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். அதுக்காக நீங்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஏதோ ஒரு இலக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சுதான் நீங்க ஓடிட்டு இருக்கீங்க. அதனால கண்டிப்பா தொடர்ந்து பயணிங்க. கண்டிப்பா அந்த சக்சஸ் நோக்கி போகலாம். வேற ஏதாவது இன்னைக்கு கிளாஸ்ல டவுட் சார், இல்ல கோர்ஸ்ல ஜாயின் பண்றது டவுட் இதுதான் நீங்க கேட்கலாம். என் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன டவுட்னாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். போடுறேன் அப்படின்னா அதுக்கு பிளான் பண்ணிட்டு சொல்லுங்க. ஜாயின் பண்ணிருக்கேன். இப்போ ரெக்ரியேஷன் அண்ட் சூப்பர்வைசிங் சப்ஜெக்ட் இருக்குல்ல சார், புரியலமா? ஹலோ, நோட்டிஃபிகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க? நோட்டிஃபிகேஷன் வித்தின் 2 months நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எப்பனாலும் நோட்டிஃபிகேஷன் அது ஒரு தனிப்பட்ட விஷயம். நான் உங்ககிட்ட பிரச்சனை இதுல இருக்க எல்லாருக்கும் பிரச்சனை சொல்றேன். எல்லாருமே நம்ம ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்துருப்போம். நம்ம தேவைக்காக நம்மளோட ஃபேமிலியோட தேவைக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். தேவைகள் இருக்கு, தேவைகள் இருக்கு. அதனால வேலை பார்ப்போம். நானும் என் கூட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். இது ஒரு அகாடமி பேஸ் கிடையாது. கண்டிப்பா வரும். எப்போ வரும்? படிக்கிறதுனால ஃபுல்லா உட்காந்து படிங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. இன்னைக்கு மண்டே கிளாஸ் எடுக்கணும், அதுல இருந்து ஒரு 50 கொஸ்டின் மண்டே ஒரு கிளாஸ் எடுக்கணும், அதுல இருந்து ஒரு 50 கொஸ்டின் நான் கேட்பேன். அந்த 50 கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிவிஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அவ்வளவுதான். நோட்டிஃபிகேஷன் இப்போ வரும். இப்போ நான் 2 மாசம் சொல்றேன். 1 மந்த்துக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு டெய்லி கூகுள் கிளாஸ் இருக்கு. நோட்டிஃபிகேஷன் நம்ம மேஜரா இப்போ எல்லா இப்போ இந்த யூனிட் 1 யூனிட் 8 ஸ்கூல் ரிலேட்டடா இருக்கு. நீங்க இப்ப எங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணி கட்டி நீங்க வேஸ்ட் எக்ஸாம் போற வரைக்கும் நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் எல்லாமே கிளியரா போகலாம். நோட்டிஃபிகேஷன் வருது வரல அதெல்லாம் கிடையாது. இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கூல்லயும் சரி, என்ன டவுட் எதுனாலும் தேங்க்யூ சார். சார் இப்போ ரெக்ரியேஷன் அண்ட் சூப்பர்வைசேஷன் சப்ஜெக்ட் இருக்குல்ல சார், ரெகுலேஷன் அண்ட் சூப்பர்வைசேஷன் கேம்ப் லே அவுட்ஸ்லாம் இருக்கும்ல சார், ஆமா, அந்த சப்ஜெக்ட்ஸ்லயும் இருந்து கொஸ்டின்ஸ்லாம் இருக்குமா சார்? நம்ம அதெல்லாம் இருக்காது. இது நம்ம எடுத்து வச்சிருக்க யூனிட் 1 to யூனிட் 8 வந்து 2017 லாஸ்ட் வந்தது.
இந்த ஓகே சப்ஜெக்ட் சார். சப்ஜெக்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆயிடுச்சு. இதை தாண்டி புதுசா சில சொல்றாங்க அப்படின்னா 20% மாறும். ஓகே சார். 3 மந்த் அது டிராவல் பண்றதுல அந்த 20% நம்ம பிடிச்சிடலாம். ஓகே சார். வேற ஏதாவது டவுட்னா நம்பர் நோட் பண்ணிக்கங்க, நீங்க மெசேஜ் பண்ணுங்க, எதுனாலும் பேசலாம். தொடர்ந்து பயணிங்க. ஐசிஐஎஃப்எம் பிளான்லாம் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். பிடிஎஃப் நான் டெலிகிராம் குரூப் போடுறேன். ஓகே, கிளாஸ் நீங்க வந்து இப்போ மைண்ட் அப் பண்ணி